வரக்கூடிய 2026 ஆண்டுக்கான சட்டமன்ற தேர்தல் வந்து ரொம்ப நெருங்கிக்கிட்டு இருக்கு. இன்னும் சில நாட்களே தான் இருக்கு. இதுல முதன் முறையாக அரசியல் களத்துல இறங்கியிருக்கக்கூடிய தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் 15% மேல வாக்குகள் வாங்குனாங்க அப்படின்னு சொன்னா, அரசியல்ல ஒரு பெரிய திருப்பமே ஏற்படும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாராலயும் எதிர்பார்க்கப்படுகிறது. அடுத்தடுத்து வெளிய வந்துட்டு இருக்கக்கூடிய கருத்து கணிப்புகள்ல தாவேகாவின் தாக்கம் குறித்து எதிர்பார்ப்புகள் வந்து ரொம்பவும் அதிகமாயிட்டே போயிட்டு இருக்கு. அரசியல் விமர்சகர்கள் வந்து என்ன சொல்றாங்கன்னா, தாவேக்கா வந்து 15% வாக்குகள் வாங்குச்சு அப்படின்னு சொன்னா, கண்டிப்பா ஒரு பெரிய திருப்பம் வந்து ஏற்படும்னு சொல்லியிருக்காங்க. சில கருத்து கணிப்புகள் என்ன சொல்றாங்கன்னா, தாவேக்கா ஓரிரு தொகுதிகள்ல மட்டுமே வெற்றி பெற வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மதிமுக, தேமுதிக அரசியல்ல 3வது அணியா உருவாகி, அவங்களுடைய முதல் தேர்தல்ல போட்டியிடும்போது, எந்த அளவுக்கு வாக்கு வங்கிகளை அவங்க வச்சிருந்தாங்களோ, அத விட அதிகமா தாவேக்கா வாங்கும் அப்படிங்கிறதுல வந்து மக்கள் தரப்புல சொல்லப்படுது. ஆனா, தாவேக்கா தலைவர் விஜய் அவர்கள் 2 வருஷமா மட்டும் தான் வந்து கட்சிக்குள்ள வந்து மக்களுக்கான பணிகள செஞ்சுட்டு வந்துட்டு இருக்காரு. இந்த நேரத்துல தேமுதிக தலைவர் கேப்டன் அவர்கள் இருந்தாரு. அவர் வந்து அரசியலுக்கு வரப்போறாரு அப்படின்னு சொன்னோனே, அரசியல்ல ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்த போறாரு அப்படின்ட்டு நெறைய வந்து எல்லாருக்குமே எதிர்பார்ப்புகள் இருந்துச்சு. ஆனா, அவராலேயே சில சதவீத வாக்குகள மட்டும் தான் வாங்க முடிஞ்சுச்சு. அதுவும் அதிமுக கூட சேர்ந்து கூட்டணி வச்சதால மட்டும் தான் அவர் வந்து ஒரு எதிர்க்கட்சி அப்படிங்கிற ஒரு அங்கீகாரத்தை அவரால வாங்க முடிஞ்சுச்சு. ஆனா, தாவேக்கா தலைவர் விஜய் அப்படி கிடையாது. நெறைய கட்சிகளுக்கு வந்து காசு குடுத்து கூட்டம் கூட்டுறாங்க. தாவேக்காவுக்கு அந்த அவசியமே கிடையாது. தாவேக்கா ஒரு இடத்துல வந்து கூட்டம் போடுறாங்க, பரப்புரை பண்ண போறாங்கன்னு சொன்னாலே, அந்த கூட்டம் வந்து ஆட்டோமேட்டிக்கா வரும். கண்டிப்பா அந்த கூட்டம் மொத்தமும் வந்து வாக்கா மாறும் நேரத்துல ஒரு பெரிய மாற்றம் நிகழும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. கட்சி ஆரம்பித்து 2 வருடங்களே ஆன நிலையில, 3வது ஒரு பெரிய ஒரு போட்டி போடக்கூடிய ஒரு கட்சியா வந்து தாவேக்கா வந்திருக்கு. எல்லாருக்குமே வந்து திமுக, அதிமுகன்னு மட்டும் தான் இதுவரைக்கும் இருந்துச்சு. இப்ப வந்து தாவேக்காவும் சேர்ந்து மும்முனையா வந்து போட்டி போடுறாங்க. இந்த சட்டமன்ற தேர்தல் வந்து எல்லாருக்குமே ஒரு பெரிய எதிர்பார்ப்ப குடுக்கக்கூடிய ஒரு தேர்தலா இருக்கும். இவர் வந்து 20, 25% வாக்குகள் வாங்கிட்டார் அப்படின்னு சொன்னா, ஒரு பெரிய தாக்கத்த வந்து அரசியல்ல ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லிட்டு கருத்து கணிப்புல வந்து வெளியா இருக்கு. அதே நேரத்துல நாம் தமிழர் கட்சியும் கணிசமான வாக்குகள வந்து அவங்களும் பிரிக்கிறதுக்கு வாய்ப்புகள் நெறைய இருக்கு. தாவேக்கா வந்து நெறைய இடங்கள்ல அவங்க கூட்டம் போடும்போது, மக்கள் அவங்க வந்து ஆட்கள் சேர்க்கிறதும் இல்ல, பிரியாணி வாங்கி குடுக்குறதும் கிடையாது, எதுவும் வாங்கி குடுக்குறது கிடையாது. தாவேக்கா தலைவர் விஜயனுடைய கூட்டம்னு சொன்னாலே மக்கள் அவ்ளோ கூடுறாங்க. காவல்துறையினால வந்து எங்களால வந்து இத வந்து பாதுகாப்பு குடுக்க முடியல. அவ்ளோ கூட்டம் அதிகமா இருக்குன்னு சொல்லி சில இடங்கள்ல பரப்புரைகள ரத்தும் செஞ்சிருக்காங்க. இந்த மாதிரி வேற எந்த ஒரு கட்சிக்கும் நடந்தது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு கருத்து கணிப்புல வெளியா இருக்கு. கண்டிப்பா இந்த கூட்டங்கள் அனைத்தும் ஓட்டாக மாறும் பட்சத்தில் நல்ல ஒரு மாற்றம் வரும்ன்ட்டு எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த சட்டமன்ற தேர்தல்ல உங்களுடைய வாக்கு யாருக்குன்னு சொல்லி கமெண்ட்ல சொல்லுங்க. ஆட்சி மாற்றம் வேண்டுமா? இல்ல திமுக ஆட்சி நல்லா இருக்குன்னு நினைக்கிறீங்களா? கமெண்ட்ல சொல்லுங்க.